ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாக்ஸ் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இன்ச் டேப்பில் டாட் வச்சு கூட வரைஞ்சிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் வந்து 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். கரெக்டாக அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே அந்த ஷார்ப் எட்ஜஸ்லலாம் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்து திருப்புறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச், மேலே ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச். நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ லாக் ஸ்டிச் கொடுத்துட்டேன், எண்டு நாட் போட்டேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச். பேக்கில் எப்பவுமே செயின் ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச், அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, மறுபடியும் கிராஸாக பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் கீழே இறக்கி குத்துனதுனால அந்த பாக்ஸ் மாதிரி ஸ்டேப் வராது, அதனால் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து பீட் கொடுக்கலாம், இல்லை சீக்வென்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். பாக்ஸ் டைப்லேயே 2 இருக்குது. நம்ம இப்போ டைப் 2 பார்க்கலாம். அதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு காட்டாமல் யூ மாதிரி நெக் வரைஞ்சிட்டு அதில் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் கூட எனக்கு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள், இல்லை யூவே போட்டு அனுப்புனாலும் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுலேருந்து நம்ம கிராஸாக செகண்ட் லைனுக்கு வரோம். ஃபஸ்ட் போட்டது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் லைனில் வந்து நேராக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு போயிடும் கிராஸாக. ஃபஸ்ட் லைன்லேயே நேராக ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் கிராஸாக செகண்ட் லைன். செகண்ட் லைனில் மறுபடியும் நேராக இப்போ ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டிங்கன்னா அதில் 2 செயின் ஸ்டிச், செகண்ட் லைனுக்கு வந்தாலும் அதுலேயும் 2 செயின் ஸ்டிச், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வாட்டி பஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லைனை 2 வாட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு கிராஸாக செகண்ட் லைனுக்கு வரேன். செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸ்ட்ரெயிட்டாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் லைன், அதில் ஸ்ட்ரெயிட்டாக செயின் ஸ்டிச், மறுபடியும் இப்போ கிராஸாக செகண்ட் லைன். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் வந்து அழகாக வந்துடும். மறுபடியும் கிராஸாக போயிட்டு இப்போ எண்டு நாட் போட்டு எடுத்துட்றேன். எண்டு நாட் போட்டு நம்ம இப்போ ரிவர்ஸ்லேருந்தே மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்தா தானே அது பாக்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரலாம், இல்லை ஃபஸ்ட்லேருந்து வரலாம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டுருந்தே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம மேலேயே இப்போ செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆல்ரெடி கிராஸாக போயிருக்கிறதுக்கு மேலேயே இப்போ மறுபடியும் கிராஸ் லைன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச், இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லைனுக்கு வர்றதுக்காக கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச். வீடியோ நல்லா கவனித்து பாருங்கள். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பீடு ஒர்க்கு பண்ணால் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா தெரியும். சேம் அதே மாதிரி மேலேருந்து கீழே போயிட்டு
ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் நான் ஒரு ஸ்டிச்சஸ் கூட விடாமல் எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பு சென்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சென்டரில் நீங்கள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூ போடும்போது வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க. நான் குட்டியாக போட்டனால அந்த பாக்ஸ் வந்து கிளியராக தெரியல. யூ வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வர மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு யூ போடுங்க. இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி பீடு ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். யாராவது ஃப்ரீயாக கற்றுக்குறோன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.